Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இப்போ அப்லோட் பண்ற வீடியோஸ்ல எனக்கு ஒரு சில லைக்ஸ் வருது, சப்ஸ்கிரைப் வரல, இருந்தாலும் லைக்ஸ் வருது. அதுவே எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. இனிமேல் நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன். யோசிப்பீங்க டெய்லியுமா அப்படின்னா டெய்லி இந்த வர வழி இல்லையன்றது தப்பிக்கிறதுக்கு. ஸோ ஓகே, நம்ம இந்த சம்குள்ளே போகலாம். இஃப் எக்ஸ் இஸ் கான்குரண்ட் டு 13 மாடுலோ 17 தென் 7x - 3 இஸ் கான்குரண்ட் டு விச் நம்பர் மாடுலோ 17 அப்படி கேட்டுருக்காங்க. இப்படி மொத்தமாக கொஸ்டின் படித்தா ஒன்றும் புரியாது, மண்டை பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் கான்குரண்ட் டு 13 மாடுலோ 17 அப்படின்ட்டு இருக்கா. எக்ஸ் இஸ் கான்குரண்ட் டு 13 mod 17 தென் அதாவது இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7x - 3 இஸ் கான்குரண்ட் டு விச் நம்பர் mod 17 அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? இப்போ இப்படி இருந்ததுன்னா இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது? mod 17 சொல்லக்கூடாது, எக்ஸுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எக்ஸுங்கிறது வேரியபிள். அந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம என்ன போகிறோம், இங்கே கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் அப்போ இதைத்தானே கொடுத்தாங்க, இதை முதல்ல எடுத்துக்குவோம். எக்ஸ் கான்குரண்ட் 13 mod டி கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு, mod 17. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 13 ஆஸ் யூஷுவல் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் - 13 ஈக்குவல் டு 17 டைம்ஸ் ஆஃப் என் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நம்பர் வந்து 17ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். மேம் இது என்ன நம்பரா மேம், 2 இருக்குது அப்படின்னா இது ஒரு நம்பர் தான், இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் ஒரு முழு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சர் 17ஆல் டிவைட் ஆகணும். இப்போ இதுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போவேனா, n is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும். ஏன் மேம் எல்லாரும் இதுவே சொல்கிறீங்க, இதுக்கு வேறு வழி இல்லையானா வேறு வழி நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. n is equal to 1 அப்படின்னா x - 3 13 which is equal to 17 times of 1. இப்போ x - 13 which is equal to 17, x which is equal to 30 அப்படின்னு வந்துடும். இது வந்து ப்ராப்பரான மெத்தட். மேம் 2 3 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா பண்ணலாம், ஃபஸ்ட்டு 1லேருந்து பண்ணுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே எக்ஸு கான்குரண்ட்டு 13 mod 17 அப்படின்னு இருக்கா. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இது வந்து டிவிடெண்ட்டு, இது ரிமைண்டரு, இது டிவைசரு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவிடெண்ட்டை டிவைசரால் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ இந்த ரிமைண்டரையும் இந்த டிவைசரையும் ஆட் பண்ணால் எனக்கு இது கிடச்சிரும் தானே அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அப்படி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா அது எல்லா டைமும் கரெக்டாக வருமானு தெரியாது. ஸோ ப்ரிஃபரபிளி நீங்கள் இந்த மெத்தடே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதைத்தான் நீங்கள் வந்து எக்ஸாம்லேயும் எழுத போகிறீங்க. இந்த மாதிரியே போடலாம், தப்பு இல்லை தான், இருந்தாலும் அது எப்போவுமே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் இதையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு, 13 கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 30 இருந்தால் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 7x - 3 கான்குரண்ட் mod 17. இப்போ 7xனா 7 × 30 - 3 கான்குரண்ட் mod 17. 7 3s are 21. 210 - 3 congruent mod 17. 210 - 3 என்னது, எனக்கு இந்த டேஷ் போடுறது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு நம்பர் இதில் வேரியபிள் போட்டுக்கிறேன். 210லேருந்து 3 போச்சுன்னா 207 congruent y வச்சுக்கிட்டா y mod 17. இப்போ இங்கே பாருங்கள், 207 அப்படிங்கிறது டிவிடெண்ட்டு, mod 7 அப்படிங்கிறது டிவைசர், இந்த 17 அப்படிங்கிறது டிவைசர். அப்போ 207 17ஆல் டிவைட் பண்ணுறப்ப 117s are 17, பேலன்ஸ் என்ன வருது 3. இந்த 7 கீழே இறங்குமா, 2 17s are 34. இந்த 17th டேபிள் 23 டேபிள் இந்த 2 டேபிளையும் ஒரு கீழே 10 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருந்தால் குழப்பற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டு வைக்கிறாங்க. 7லேருந்து 4 போச்சுன்னா 3. ஸோ அப்போ ரிமைண்டர் என்னது 3 கிடைக்கிது. இந்த ரிமைண்டர் தான் என்னது y, அதாவது இங்கே இருக்கிற நம்பர். அவங்க இந்த நம்பர் தானே கேட்குறாங்க. 7x - 3 கான்குரண்ட் விச் நம்பர் mod 17 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன 3. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த சம் புரியவே இல்லை, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணாமல் என் வீடியோ 4 பேத்துக்கு போகும், எதுவும் பண்ணலைன்னா யாருக்கும் போகாது. அப்படி நீங்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஹோப் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு போகும்னு நம்புகிறேன். அண்ட் பை ஸ்டூடெண்ட்.